ஐயா சாப்பிடுங்க ஐயா. உட்காருங்க உட்காருங்க, பரவாயில்ல. எந்திரிக்காட்டி என்ன, நல்லா இருக்கீங்களா? இதோ இந்தாங்க ஐயா, நல்லா சாப்பிடுங்க. என்னாச்சு பாவம், கீழே உட்காந்துட்டீங்க? முட்டி தேய்மானமா? முழங்கால் வலி, முட்டி தேஞ்சு போச்சு, அதான் இவ்வளவு பெருசு வீங்கி. ஒரு எக்ஸசைஸ் இப்போ சொல்லித்தரேன், செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் படுத்துட்டு செய்யுங்க. காலை நீட்டிக்கோங்க, உட்காந்துட்டே நீட்டிக்கோங்க. உட்காந்துட்டும் செய்யலாம், சரியா? இதையும் நீட்டிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு, இருந்தாலும் சொல்லித்தரேன். இதுக்கு அடியில் துண்டை மடக்கி வச்சுக்கணும். துண்டு இவ்வளவு பெருசு வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10ன்ற வரைக்கும் அமுத்தணும். இப்போ இது கொஞ்சம் குழியா இருக்கு, இருந்தாலும் அமுத்துங்க. ஒரு சொல்லித்தர, கையால் அமுத்தக்கூடாது, காலால் கீழே அமுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சும்மா விடுங்க, சும்மா தூக்கக்கூடாது, ஜஸ்ட் சும்மா விடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 10ன்ற வரைக்கும் அமுத்துங்க. அமுத்துங்க நல்லா, கையால் இல்லை, காலால் அமுத்துங்க. முட்டியை 1 2 3 4 5 6 7 8 9 10. லூஸாக விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அமுத்துறீங்க. லூஸாக விடுறப்ப தூக்க தேவையில்லை, ஜஸ்ட் லூஸாக விடுற. திரும்ப அமுத்துங்க. 1 2 நல்லா அமுத்துங்க. 1 2 3 அமுத்தியே பிடிச்சிக்கணும் 10ன்ற வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லூஸாக விட்டுருங்க. லூஸாக விடுறப்ப தூக்கக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப அமுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜஸ்ட் லூஸாக விடுங்க. இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. 4 தடவை சொல்லியிருக்கேன். இது மினிமம் 7 தடவையும் அதிகபட்சமாக 100கணக்கான தடவை செய்யலாம். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். அப்படின்னா இந்த தொடையில் இருக்க சதையை டெவலப் பண்ணி வலி 3 நாளில் போயிடும். நான் ரெகுலராக இந்த பக்கம் வருவேன், நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஐஸ் கிடச்சா 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10 கிலோமீட்டர் இல்லை, அதுக்கும் மேலே கூட நடப்பீங்க. உண்மையிலேயே சரியாயிடும். இந்த ஒரு எக்ஸசைஸ்லேயே இது க்யூர் ஆயிரும். 100கணக்கான தடவை பண்ணணும். இப்படி காலை நீட்டி உட்காந்து செய்யலாம், மல்லாந்து படுத்துட்டு செய்யலாம், சரியா? துண்டை மட்டும் மடக்கி அடியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து மேடு பள்ளமாக இருந்தது, சமமாக இருந்தால் இன்னும் சூப்பராக செய்வீங்க, சரியா? நல்லாயிடும் ஐயா. நல்லா சாப்பிடுங்க. ஏன் இங்கே உட்காந்துட்டீங்க? வீடு இல்லையா? வீடு இல்லையா? சரி, பார்க்கலாம். ஏதாச்சும் இது மாதிரி வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணலாமான்னு பார்க்கலாம், சரிங்களா? வணக்கம் ஐயா. நான் கேட்டு வச்சுருக்கேன் அந்த இது, அந்த நீங்கள் அநாத ஆசிரமத்தில் கேட்டீங்கல்ல, அதை பற்றி பேசி வச்சுருக்கேன். இந்தாங்க, நல்லா சாப்பிடுங்க. ரெகுலராக நான் வரப்போ ஒரு தடவையாச்சும் சொல்லிடுறேன் அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு. நேற்று கொடுத்த காசில் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டீங்களா? முந்தா நேத்தா? சரி சரி சரி. ஆமாம், நேற்றுக்கு வர முடியல, ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு. டீ குடிச்சிங்களா? சரி 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 சரி, டீ குடிச்சிக்கோங்க. இந்தாங்க, இந்தாங்க 50 ரூபா. டீ குடிச்சிக்கோங்க.